வீட்ல எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கோபியோ தனியா உட்காந்து ராதிகாவையும் மையவையும் பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இதை பாக்குற ஈஸ்வரியோ அவங்க சாப்பிட்றத விட்டுட்டு மறுபடியுமே கோபி கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க இதுக்கப்புறமா தயவு செஞ்சு ராதிகாவை பத்தி யோசிக்கிறத நிறுத்துடா, நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய யோசிக்கிறதா உனக்கு இதுக்கப்புறமா நல்லதுன்னு சொல்ல. ஆனா கோபியோ ராதிகா இல்லாத வாழ்க்கைய நான் இது வரைக்கும் யோசிச்சு கூட பார்த்தது இல்லாமா, அவ இப்படி திடீர்னு என்னை விட்டுட்டு போவான்றத என்னால இன்னுமே ஏத்துக்க முடியல, அதனால எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலமான்னு சொல்லிட்டு மறுபடியும் கண் கலங்கி ஆள ஆரம்பிக்க. ஆனா ஈஸ்வரிய, உனக்கு ஏண்டா நான் சொல்ல வர்றது கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது, அந்த ராதிகா கூட இருந்து நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இப்ப பாரு பாக்கியா எந்த அளவுக்கு எல்லா இடத்துலயுமே சாதிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ கூட பெருமையா பேசுனியே, அப்பனா நீ இதுக்கப்புறமா பாக்கியாவை பத்தி யோசிச்சு பாரு, பாக்கியா இதுக்கப்புறமா உன் கூட சேர்ந்து இருந்தானா கண்டிப்பா அவளும் சரி நீயும் சரி ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க, ஏன் எல்லாத்துக்கும் மேல என் பேரன் பேத்திங்களும் நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்கியாவை கோபி கூட சேர்த்து வச்சிடலான்ற மாதிரி பேச ஆரம்பிக்க. ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறமாவும் கோபி அது வேண்டான்னு சொல்லிட்டு மறுத்து பேசாம அப்படியே குழப்பத்தோட அவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்க பாக்கியாவோ செம்மையா கடுப்பானது மட்டும் இல்லாம கோபத்துல கிச்சன்ல இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்த செல்வியும், என்னக்கா உன் கோபத்தை உன்னோட மாமியார் கிட்ட காட்ட முடியலன்னு சொல்லிட்டு இங்க இருக்க பத்திரத்து கடை காட்டிட்டு இருக்கியா என்ன, சரி சரி விடு, ஓ மாமியார் கிட்ட தான் உன்னால எதுவுமே பேச முடியாதே, அதனால எனக்கு தெரிஞ்சு மறுபடியுமே உன்னை கோபி கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க நினைக்கிறேன், நீயும் எப்பயும் யோசிக்கிற மாதிரியே உன்னோட சந்தோஷத்துக்கு பதிலா உன்னோட மாமியாரு உன்னோட பசங்களோட சந்தோஷம் சொல்லிட்டு அப்படியே அவங்க பேச்சே கேட்டுட்டு இருக்க போற. ஆனா இதுல என்ன எனக்கு ஒரு கஷ்டம்னா, நம்ம வீட்டுல கொஞ்சம் என்டர்டெய்னிங் கம்மி ஆயிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமெடியா பேச ஆரம்பிக்க. ஆனா பாக்காவோ, இங்க பாரு செல்வி, இப்ப நான் நீ காமெடி பண்றப்போ சிரிக்கிற மூட்ல எல்லாம் கிடையாது, ரொம்பவே கோவத்துல இருக்கேன், அதனால தயவு செஞ்சு அமைதியா இருந்துரு, அப்புறம் இருக்கிற கோவத்தை எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்துக்கு பதிலா உன் மேலதான் நான் காட்டுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே டம்மால் டுமின் போட்டு உடைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு கோவத்துல விறுவிறுன்னு அவங்களோட ரூமுக்கு கிளம்பி போக. அப்ப இதை பார்த்த கோபியும், அம்மா எனக்கு வேணா பாக்கியாவை ஏத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை நான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன், ஆனா பாக்கியா கண்டிப்பா என்னை ஏத்துக்கவே மாட்டாமா, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும், அவ இருக்கிறதுலயே என்னதாமா அதிகமா வெறுக்கிறான்னு சொல்ல. ஆனா ஈஸ்வரியோ, அதெல்லாம் முதல்லடா, இப்ப நீ பார்த்தல்ல அந்த ரெசார்ட்ல பாக்கியா உங்ககிட்ட எந்த அளவுக்கு நல்லபடியா நடந்துகிட்டா, இப்ப கூட காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாள்ல, அப்பனா அவளோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்குன்னு அர்த்தம், நீயுமே முழுசா மாறிட்டுன்றத அவகிட்ட நிரூபிச்சு காட்டு, கண்டிப்பா அவ எல்லாத்தையுமே மறந்துட்டு உன் கூட வந்து சேர்ந்து வாழ்வாடா, இதுதான் நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கறோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே அங்க கரெக்டா இனியாவும் செலியனும் இந்த விஷயத்தை கேட்டுட்டு வந்தது மட்டும் இல்லாம அவங்களுமே கோபியோட மனசை மாத்துற மாதிரி பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க கோபியும் எதுவுமே மறுக்காம அமைதியாவே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா இதையுமே ரூம்ல இருந்து கேட்டுட்டு இருக்க பாக்கியாவோ இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம உடனடியா அப்பவே எழிலுக்கு கால் பண்ணி, எழில் நீ எங்கடா இருக்க, ஷூட்டிங்ல எங்கேயாவது இருக்கியா இல்ல வீட்டுல தான் இருக்கியான்னு கேட்க. உடனே எழிலும், இல்லம்மா நாளைக்கு தான் ஒரு ஷூட்டிங்க்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, பட் அங்க போயிட்டு நான் ஒரு 10 நாள் கழிச்சு தான் திரும்பி வருவேன், ஏமா ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க. ஆனா பாக்கியாவோ, இல்லடா நீ ஷூட்டிங்க்கு வெளியே போயிட்டேன்னா அங்க அமிர்தாவும் பாப்பாவும் தனியா தானே இருப்பாங்க, பேசாம நான் கொஞ்ச நாள் நீ வர்ற வரைக்கும் உன்னோட வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்க. உடனே இதை கேட்ட எழிலும், என்னம்மா என்கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா, நீ எப்பனாலும் என் வீட்டுக்கு வரலாம், ஆனாலும் நீ இப்படி எல்லாம் சொல்ல மாட்டியே, என்னம்மா என்ன பிரச்சனை, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்கிட்ட உண்மையே சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்க. ஆனா பாக்கியாவோ, இல்லடா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ முதல்ல நல்லபடியா ஷூட்டிங்கை முடி, படத்தை நல்லபடியா எடுத்து முடி, அதுக்கப்புறமா நம்மளோட குடும்ப பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கலாம், அது மட்டும் இல்லாம நான் இப்போ அமிர்தாவையுமே ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், குறிப்பா பாப்பாவை ரொம்பவே மிஸ் பண்றேன், அதனாலதான் அவ கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் அங்க தங்குறதா எழில் கிட்ட பேச. உடனே எழிலும், சரிமா நாளைக்கே நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல. ஆனா எழில் கிட்ட, வேண்டாம் வேண்டாம் நானே அங்கே வந்துடுறேன், நீ தான் அவுட்டோர் ஷூட்டிங்க்கு போகணும்னு சொன்னல, நீ அதுக்கான ஏற்பாடை பண்ணணும்னு சொல்ல. ஆனால் எழிலோ, இல்லைம்மா அது ஈவினிங்க்கு மேலே தான் கிளம்ப வேண்டியது இருக்குது, ஏன்னா நிறைய பேர் வர்றதுக்காக லேட் பண்ணுறாங்க, டைமும் கேட்டிருந்தாங்க, ஸோ நான் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருப்பேன், ஸோ நான் காலையிலேயே வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம மற்ற விஷயத்த பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நீ காலையில ரெடியாக இருமா, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க சொன்ன டைமுக்கே வர. அப்போது அமிர்தாவும் எழிலும் பாப்பாவோட வீட்டுக்கு வந்திருக்கிறத பார்த்த கோபி ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல், என்னடா திடீர்னு வந்திருக்கீங்க, நல்லா இருக்கே, இங்க கொஞ்ச நாள் இருக்க போறியா அப்படின்னு கேட்க. ஆனா எழிலோ, ஆமா இந்த ஆள் 10 நாள்ல இங்க இருந்து கிளம்புறதா தானே சொன்னாங்க, அப்புறம் என்ன இங்கே டேரா போட்டாச்சா என்ன, எனக்கு தெரிஞ்சு 10 நாள் முடிஞ்சு 2 நாளே அதிகமா ஆகியிருக்கணுமேன்னு சொல்லிட்டு கோபி கிட்ட எதுவுமே பேசாம பக்கத்துல நின்றுட்டு இருக்க ஈஸ்வரி கிட்ட கேட்க. ஆனா ஈஸ்வரியோ ரொம்பவே கெத்தா, என் பையன் இதுக்கப்புறமா எங்கேயும் போக மாட்டான், அவனோட வாழ்நாள் முழுக்க அவன் அவனோட பசங்க கூட சேர்ந்து இதே வீட்டுல என் கூட தான் இருக்க போறான்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம, நீயும் சீக்கிரமா உன்னோட படத்தை முடிச்சுட்டு இங்க வாடா, நம்ம எல்லாரும் பழையபடி ஒரே குடும்பமா சேர்ந்து
சேர்ந்து ஒன்னா வாழலாம்னு சொல்லிட்டு கோபி கிட்ட சொன்ன மாதிரியே எழில் கிட்ட சொல்ல. ஆனா இதை கேட்ட உடனேயே எழிலுக்கு கோவம் தலைக்கேற ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம ரொம்பவே கடுப்போட அவங்களோட அம்மா பாக்கியாவை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது, அம்மா இங்க வா, சீக்கிரமா வா, இங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க என்ன இந்த ஆள் இங்கே தங்க போறதா பேசிட்டு இருக்காங்க, நீயும் அமைதியா இருக்க, ஒருவேளை நீ இந்த காரணத்துக்காக தான் 10 நாள் என் வீட்டுல வந்து தங்கட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டியான்னு கேட்க. ஆனா பாக்கியாவும் எதுவுமே பேசாம, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, நீ பேசாம அமைதியா இரு, இந்த என்னோட துணிமணி எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி வச்சுட்டேன், இதை மட்டும் நீ கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு போய் வை, நான் ஒரு 2 நிமிஷத்துல மட்டும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து லைட்டா எஸ்கேப் ஆக பார்க்க. ஆனா எழிலோ இன்னுமே ஆத்திரத்தோட, அம்மா நீ என்ன பேசிட்டு இருக்க, எனக்கு நல்லா இப்போ ஒரு விஷயம் புரிய வந்துருச்சு, இந்த ஆள் இந்த வீட்டுல இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ இப்போ என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்க, பட் அதை மறுக்காதன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம இந்த ஆளுக்காக நீ ஏமா உன்னோட வீட்டை விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்றுட்டு இருக்க கோபியை செம்மையா முறைச்சு பார்க்க. ஆனா இந்த விஷயத்தை கேட்ட கோபியும் பாக்கியா கிட்ட, பாக்கியா நீ நிஜமாவே எழில் வீட்டுக்கு போக போறியா, என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா எழிலோ, யோ உனக்கு டைரக்டா சொன்னாதான் புரிய வருமா என்ன, உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்லி உன்னோட குடும்பத்தோட இங்க வந்து செட்டில் ஆகிட்டியே, உனக்கு கொஞ்சமாவது எங்க அம்மா மேல அக்கறை இல்லைனாலும் சரி, பாசம் இல்லைனாலும் சரி, கொஞ்சம் இறக்கம் கூடவா இல்லை உனக்கு, நீ இங்க இருந்தா எங்க அம்மா எவ்வளவு கஷ்டத்தோட இருக்காங்கன்றத நீ பார்த்ததுக்கு அப்புறமாவும் இப்படி உன்னோட சுயநலத்துக்காக இங்கேயே இப்படி டேரா போட்டுட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, ஒழுங்கு மரியாதையா உன்னோட வீட்டுக்கு கிளம்பி போயா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட கொஞ்சம் கூட மரியாதையா பேசாம கண்ணா பின்னாடி திட்ட ஆரம்பிக்க. அப்ப இதை கேட்ட ஈஸ்வரியும், டேய் அமைதியா இரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கை ஓங்கி அடிக்கிற லெவலுக்கு போக. ஆனா எழிலோ, இங்க பாருங்க, உங்க மேல நான் ரொம்பவே மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன், ஏன் அதிகமா பாசமும் வச்சிருக்கேன், ஆனா நீங்க அதை இப்ப கெடுத்துட்டு இருக்கீங்கன்றதை எப்ப புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல, உங்களுக்கு உங்க பையனை பத்தி கவலை இருக்கே தவிர என்னோட அம்மாவை பத்தி கொஞ்சமாவது நீங்க கவலைப்படுறீங்களா, இந்த ஆளால எங்க அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, இப்ப மறுபடியுமே இந்த ஆளை என் அம்மா கண் முன்னாடியே உட்கார வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, இவங்களுக்கு தான் தனியா ஒரு குடும்பமே வந்துருச்சு, அப்பனா ஏன் அங்க இல்லாம இவங்க இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல. ஆனா ஈஸ்வரியோ, டேய் புரியாம பேசாத, அந்த ராதிகா இந்த கோபி என் பையன் கோபியே வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு தன்னந்தனியா விட்டுட்டு போயிட்டாடா, இப்போ அவ விட்டுட்டு போனதுக்கு அப்புறமாவும் ஏன் என் பையன் அவ பின்னாடியே தொங்கிட்டு போகணும் நீ நினைக்கிறேன்னு கேட்க. ஆனா எழிலோ இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா தான் இன்னுமே கோபத்துல கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பனா அந்த மேடம் இந்த சார் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனதுக்காக நடுவுல எங்க அம்மா பலிகடை ஆகணுமா என்ன, இந்த வேஸ்டான ஆளை வச்சுக்கிட்டு எங்க அம்மா பட்ட கஷ்டம் போதாத என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட கோபி கிட்ட, யோ நீ இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருந்தா அப்புறம் நான் கொள்ளக்காரனாவே மாறிடுவேன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போயா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கோபி மனசுடைஞ்சு போய் அழுதுகிட்டே, அப்பனா நான் யாருக்குமே வேண்டாவதானவனா மாறிட்டல்ல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இந்த முட்டாள் கோபி தான் காரணம், என்னாலதான் என் குடும்பம் மொத்தமுமே என் கையை விட்டு போயிடுச்சு, இப்ப நான் தன்னந்தனியா தனி மரமா நின்றுட்டு இருக்கேன், ஆனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறமா நான் யாருக்கும் இதுக்கு முன்னாடி கொடுத்த எந்த கஷ்டத்தையும் கொடுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, முக்கியமா எழில் பாக்கியா நீங்க 2 பேரும் தான் என்ன அதிகமாவே மன்னிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நான் செஞ்ச தப்புக்காக உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட காலையே விலகுற அளவுக்கு போக. அப்போ இந்த மாதிரி கோபி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எழிலோ அதிர்ச்சியில ஷாக் ஆக, பாக்கியாவும் அதே மாதிரி தான் ஷாக் ஆகுறாங்க. ஆனா ஈஸ்வரியோ கோபியை தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்லாம உன்னோட அருமை இவங்களுக்குலாம் எங்கடா புரிய போகுது, நீ செஞ்ச ஒரு தப்புக்காகவே இவங்க உன்னை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, ஆனா இவங்களுக்கு நீ எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு அப்ப கூட கோபி மேல நியாயம் இருக்க மாதிரியே பேச. ஆனா இந்த தடவை கோபியோ ஈஸ்வரிய மறுத்து பேசினது மட்டும் இல்லாம, இல்லம்மா போது நிறுத்துங்கம்மா, இதுக்கப்புறமாவும் நான் நீங்க சொல்ற பேச்சு எல்லாத்தையுமே கேட்டுட்டு நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்க விரும்பல, ஏன்னா எனக்கே நான் பண்ண கேவலமான விஷயங்கள் எல்லாமே புரிய வந்துருச்சுமா, அதனாலதான் இதுக்கப்புறமாவும் அந்த மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கையை நான் வாழ விரும்பலன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நான் யாரையும் நம்பி இருக்கவும் போறதில்ல, யாருக்கும் தொந்தரவும் கொடுக்க போறதில்லன்னு சொல்லிட்டு உடனடியா தான் அந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான முடிவு எடுத்தது மட்டும் இல்லாம பாக்கியா கிட்டையும் நடந்தது எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப ரெடியாக. அப்ப இதை பார்த்துட்டு எழிலும், பரவாயில்ல நம்ம நினைச்ச மாதிரி இல்லாம இந்த ஆள் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு பாக்கியா கிட்ட, அம்மா இதுக்கப்புறமா நீ உன்னோட வீட்டை விட்டு எங்கேயாவது வரணும், எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைச்ச அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, எல்லாத்துக்கும் மேல உனக்கு என் கொடியும் அமிர்தா கொடியும் இருக்கணும்னு ஆசை வந்துருச்சுன்னா எப்பனாலும் எத்தனை நாள் வேணாலும் வீட்டுக்கு வந்து தங்கு, ஆனா அங்கே இருக்கிற மாதிரி மட்டும் யோசிச்சுட்டு வராத, ஏன்னா இதுதான் நம்ம வீடு அது கிடையாது, நாங்களும் எப்பனாலும் இங்க வருவோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக. இதை பார்த்த பாக்கியாவும் ரொம்பவே எமோஷனல் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரியோ கோபியோட இந்த முடிவுனால அதிர்ச்சியில உறைஞ்சு போயோ ரொம்பவே கஷ்டத்தோட அழுதுகிட்டும் நின்றுட்டு இருக்காங்க.